டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பு. பெண்களே உஷார். திருமணம் செய்வேன்னு ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்திருக்காரு ஒருத்தர். அந்த வார்த்தையை நம்பி தொடர்ந்து உறவில் இருந்திருக்காங்க ஒரு பெண். அதன் பின் திருமணம் செய்ய மறுத்திருக்காரு. இதனால கோபமடைஞ்ச அந்த பெண் அவர் மேல வழக்கு தொடர்ந்திருக்காங்க. அந்த வழக்கில் நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி ஸ்வர்ணகாந்தா சர்மா இந்த தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. ஏற்கனவே திருமணமானவர்னு தெரிஞ்சும் அவருடன் உறவு வச்சுக்கிறது சரியா? இதனால அந்த பெண் தான் ஏமாற்றப்பட்டதா பழி சொல்ல முடியாது. அந்த ஆணை பற்றிய எல்லா விபரமும் தெரிந்தே உறவில் இருந்திருக்காங்க. பல வழக்குல ஆண் பெண் இருவரும் சுய அறிவோடு நீண்ட காலமா உடல் உறவில் இருக்கிறாங்க. உறவு முறிந்துவிட்டா அதை பாலியல் பலாத்காரம்னு குற்றம் சாட்ட முடியாது. இது சட்டத்தின் உண்மையான நோக்கத்தையே கெடுக்குது. இப்படி ஒவ்வொரு தோல்வியுற்ற உறவையும் பாலியல் பலாத்காரம்னு குற்றம் சாத்தினாங்கன்னா உண்மையான பலாத்கார வழக்குகளின் தீவிரம் குறைஞ்சிடும். சட்டத்தை பழிவாங்கும் கருவியா மாற்றிவிடும் அபாயமும் இருக்கு. அதனால இந்த பிரச்சனையில ஆண் குற்றமற்றவர் அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்காங்க. பெண்களே உஷாரா இருங்க. சரியான வாழ்க்கையை தேர்ந்தெடுங்க. உண்மையான விஷயத்துக்காக மட்டும் போராடுங்க.